ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ்னுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவியல். அவியல் கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டிலையும் பல பேர் வீட்டில் அவியல் செய்வோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவியல் செய்முறை என்னன்னு பார்ப்போம். அவியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா புடலங்காய், பீன்ஸு, அப்புறமா சேனக்காய், அதுக்கப்புறமா வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறமா வாழைக்காய். உங்களுக்கு வேற வெஜிடபிள்ஸ் வேணும்னா அது கூட நீங்க ஆட் பண்ணலாம். பட் பிராடா பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் ஒரு 4 பீஸ், இந்த சைஸ்ல 4 பீஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நான் முருங்கைக்காய் பாயிலிங் டைம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அதிகமா இருக்கும், அதனால தனியா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மற்றது பச்சை மிளகாய், இஞ்சி, கிரேட்டட் கோகனட் அரைச்சது, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் இந்த அவியலுக்கு ஒரு பேஸ்ட் தேவைங்க. அந்த பேஸ்ட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். கோகனட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க, இஞ்சி, அதுக்கப்புறமா மிக முக்கியமான ஒரு பொருள் தயிர். தயிர் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம் இந்த ஜாரில். அதுக்கப்புறமா அந்த வரக்கூடிய பேஸ்ட் தான் நம்மளுடைய அவியலுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பேஸ்ட்டு. இதை நம்ம இப்போ மிக்சியில் அடித்த பிறகு எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஒயிட் கலர்ட் கோகனட் பேஸ்ட். இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மூவ் பண்ணிட்டோம். முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ண பிறகு ஒரு 4 விசில் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் ஆன பிறகு இந்த மாதிரி நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதாவது அவியல் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் பாத்திரத்தில் வச்சிருக்கீங்க இல்லையா, அது கூட அந்த வெந்த முருங்கைக்காய் நீங்கள் போட்டுருங்க. வேக வச்சிருக்கோம், நம்ம ஆல்ரெடி முருங்கைக்காயை தனியாக வேக வச்சிருந்தோம், வெஜிடபிள்ஸை தனியாக வேக வச்சிருந்தோம். இப்போ நான் ஆட் பண்ணுறது புளி. ஸோ புளி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்சிருந்தேன் நான் புளி, ஆக்சுவலாக முதல்ல சொல்லலை. பட் புளி உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இன்றியமையாத ஒரு பொருள் தான். ஸோ அதனால பரவாயில்ல. புளி ஆட் பண்ண பிறகு அடுத்தது நம்ம கோகனட் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணியிருக்கோம். கோகனட் பேஸ்ட் நல்லா திக்காக இருக்குது. இந்த திக்கான கோகனட் பேஸ்ட்டில் தான் இந்த அவியலை நம்ம செய்ய போகிறோம். அதனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னா, யூஸ்வலாக அந்த மிக்சி ஜாரில் அந்த கோகனட்டுடைய ரிமைன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி போட்ட பிறகு நீங்க இந்த கோகனட் பேஸ்ட், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க குக் பண்ண ஆரம்பிக்க போறோம். அந்த கோகனட்டுடைய பச்சை வாசனை போனோம். அந்த பச்சை வாசனை போறதுக்கு கண்டிப்பா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும். நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த கோகனட் பச்சை வாசனை போனோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க தேவையான அளவு உப்பு. நம்ம இது வரைக்கும் உப்பு எங்கேயுமே ஆட் பண்ணல. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஏன்னா இதில் பெரிய ஆயில் கிடையாது, மசாலாஸ்லாம் கிடையாது, சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, கிச்சன் கிங் மசாலா, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப ரொம்ப நல்லது, வயத்துக்கு ஒன்றுமே பண்ணாது. அருமையான ஒரு டிஷ்ஷுங்க. இதை நீங்கள் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் ஒரு கூட்டு மாதிரி ஒரு தொட்டு கூட சாப்பிடலாம். சாம்பாரோடையோ இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிடலாம். அடைக்கு இது சூப்பரான காம்பினேஷன். அதனால தான் பெரும்பாலும் ஹோட்டல்ஸில் அடை அவியல்னு விற்பாங்க. பாருங்கள், நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாயில் ஏன் பண்ணுறோன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி கோகனட்டுடைய பச்சை வாசனை போகணும். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி பாயில் ஆயிடுச்சு. முருங்கைக்காய், ட்ரம்ஸ்டிக் அதுவும் பாயில் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வி கண்டினியூ டு பாயில். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நல்லா பாயில் ஆன பிறகு அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம அந்த கருவேப்பிலை எங்கேயுமே ஆட் பண்ணல. கடைசியாக இங்கே கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு கடைசியா, அதாவது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, அந்த பபுள்ஸ் பாருங்க, செம ஸ்வீடா பபுள் ஆகிக்கிட்டு இருக்கு. கடைசியா நான் இப்போ ஆட் பண்றது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு அது மேலே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, நம்மளுடைய அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கடைசியாக பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு நம்மளுடைய அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அவியல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. Thanks for watching my channel. Do like and subscribe. மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.